நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 15 வரை மேற்கே உதயம் அஸ்தமனம் வக்கரகதியிலும் கிழக்கே உதயம் அஸ்தமனத்திலும் புதன் ஆடி மாதம் 15 வரை சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிப்படி ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசி என்பதற்கு 2வது வீட்டிலே வைகாசி மாதம் 25 வரை ராசி அதிபதி சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் புதன் இணைவு 2ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கும்போது ரிஷபராசி என்பதற்கு பல வழிகளில் குடும்பமும் சார்ந்து உங்களுக்கு பல வழிகளில் நன்மை உண்டாகும். பேச்சு, வாக்கு, தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இப்போ உடனே வேலை கிடைக்கும். 2வது வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணியில் இருக்கும்போது இந்த வைகாசி மாதம் 25க்குள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2வது வீட்டிலே புதன் இருக்கும்போது குழந்தைகளுக்கு
குழந்தைங்க வந்து இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சி அவங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த செலவுகள் ரிஷபராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் உண்டு. 2வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் 2 தொழில் 2 வேலை 2 வருமான சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதாவது வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடிய நில புரோகர்களுக்கும் திருமண புரோகர்களுக்கும் அதாவது வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண புரோகர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய புரோகர்களுக்கு அதிக வரன் செக் பண்ணி அதிக கமிஷன் வாங்குவீங்க. புதன் சுக்கிரன் 2வது வீட்டில் கூட்டணியில் இருக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வயிற்று வலி கண் வலி பல்வலி இந்த மாதிரி உடம்புல வந்து வலி வேதனைகள் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். 2வது வீட்டில் சுக்கிரன் புதன் இணைவு இருக்கும்போது விவசாயத்தில் வந்து ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி விவசாயத்தில் வந்து பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் வந்து நல்லா கூடுதலாக வரும். 2வது வீட்டிலே புதன் இருக்கும்போது ரிஷபராசி என்பர்கள் குடும்ப நபர்களுக்காக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆடி மாதம் 15 வரை குடும்ப நபர்களுக்காக குடும்ப தேவைக்காக பணம் வந்து செலவுகள் கூடுதலாக வரும். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று 3வது வீட்டில் செல்லும்போது பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். அதை வந்து ஆடி மாதம் 15க்குள் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா பூரிய சொத்துக்கள் உங்கள் பேரில் பத்திரம் பதிவாகும். சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்தும். 3வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரிஷபராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே ராகு செல்கிறார். அமானுஷ்யம் பேய் பிசாசு மந்திரம் செய்வனை சார்ந்த பயம் பதற்றம் ஒரு சிலருக்கு வந்து இரவில் வந்து தூங்க விடாமல் பயமுறுத்தும். ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபச்சனி காலகட்டம், அதாவது பழைய வண்டி வாகனங்களை புதுசாக வந்து பழைய வண்டி வாகனங்களை பராமரிப்பீங்க அல்லது விற்றுட்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி பழைய வீட்டை வந்து நீங்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு 5க்கும் 2ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் இந்த 2 மாத காலம் குடும்ப நபர்களுக்காக குடும்ப தேவைகளுக்காக உங்களுக்கு வந்து பணச்செலவுகள் கூடுதலாக இருக்கும். வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலான உழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.